ஜின்வுவை ட்ரோல் பண்றவங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். என்கிட்ட மண்டிட்டு கத்துறனாலும் ஒருத்தையும் நான் விட போறது கிடையாது. ஜின்வுவை ட்ரோல் பண்ண இன்னொரு குரூப்பையும் ஒரு வழியா நான் சமாளிச்சிட்டேன். ஜின்வு நீங்களா? நீ ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பண்ற போல. ஒரு சத்தமும் போடாம இவர் எப்படி உள்ள வந்தாரு? என்னாச்சு? இல்ல ஒண்ணும் இல்ல. இப்பதான் ஒரு கேட்டுக்கு போயிட்டு வர. நம்ம கில்ட பில் பண்ண காசு தேவைன்னு சொன்ன இல்லையா? இது எல்லாமே விலை மதிப்புள்ள கோர்ஸ் தானே. ஜின்வு நீங்க ஏதாவது ஒரு ஹை ரேங்க் கேட்டுக்கு போனீங்களா என்ன? நீங்க வேற லெவல் ஜின்வு, அசத்திட்டீங்க போங்க. இனி எம்ப்ளாய்ஸ்க்கு காசு தரத பத்தி நம்ம கவலைப்படவே வேணாம். எம்ப்ளாய்ஸா? மறந்துட்டீங்களா? நமக்கு இன்னொரு ஆள் தேவைப்படுது. கில்ட் ஸ்டார்ட் பண்ண 3 பேர் தேவைன்னு சொன்னல. அதில் ஒருத்தர் கில்டு மாஸ்டர், இன்னொருத்தர் வாய்ஸ் கில்டு மாஸ்டர், 3வது ஒரு ஆள். அந்த இடத்த நிரப்ப யாரா இருந்தாலும் பரவாயில்ல. நான் சொல்றது சரிதானே? அதுக்கு அந்த ஆள் நமக்கு நல்லா தெரிஞ்சவங்களா இருக்கணும். அவ்வளோதானா? இல்ல அது மட்டும் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயமா இருக்கு. அது ரொம்பவே முக்கியமான விஷயம். நம்மளோட கில்டுக்கு என்ன பேர் வைக்க போறதா இருக்கீங்க? சொல்லுங்க. அது அவ்வளவு முக்கியமா என்ன? ஆமா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஜின்வு. நம்ம கில்டோட அஸ்திவாரமே இதுல தான் இருக்கு. நம்ம கில்டுக்கு நம்ம பேரோட கடைசி வார்த்தையை வச்சு சங்யூன்னு போடலாமா இல்ல யூ சங்னு போடலாமா? இல்ல இல்ல உங்க பேரு கடைசியா வர வேண்டாம். இல்லனா ஊஹோ, இல்லனா ஜின்ஜின். இதுவும் கேட்க நம்ம ஏன் சோலோ பிளேன் வைக்க கூடாது? என்ன? இப்படியே நம்ம கில்ட் சோலோவா தானே ஹண்ட் பண்ண போகுது. என்ன சொல்ற? கேட்கவே காமெடியா இருக்கு. இதுதான் கில்டோட பேரா? இவருக்கு பேரை வைக்க தெரியல. அட இவர் ஒரு மனுஷன்றதை நான் அப்பப்போ மறந்துடுறேன். ஆனா இருந்தாலும் இந்த பேரு சுத்தமா நல்லா இல்ல. இதுவா கில்டு பேரு? யார் வேணும் சொல்லுங்க. யார் வேணும் சொல்லுங்க. இது சங்ஜின்வுவோட ஆஃபீஸ் தானே? ஆமா, என்ன விஷயம்? நீங்களா? நீ எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அண்டர்ச்சா? அது வந்து நான் உங்க கில்ட்ல சேர ஆசைப்படுறேன். அதான். தெளிவா தான் சொல்றீங்களா? நான் தெளிவா தான் இருக்கேன். நான் உங்க கில்ட்ல சேர ஆசைப்படுறேன். இங்க என்ன நடக்குது? சேர்மன் கோ உங்ககிட்ட என்னோட கில்ட்ல சேர சொன்னாரா? அவர் எதுக்காக அப்படி சொல்லணும்? அப்பா ஹண்டர் ஜோய்க்குது உங்களை கில்டு விட்டு துரத்திட்டாங்களா? இல்ல அப்படிலாம் எதுவும் இல்ல. அப்புறம் எதுக்காக சோலோ பிளே கில்ட்ல சேர ஆசைப்படுறீங்க? என்ன உங்க கில்டு பேரு சோலோ பிளேவா? ஆமா, நானும் வைஸ் கில்டு மாஸ்டரும் சேர்ந்து எடுத்த முடிவுது. அதுல உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? ஜின்வு இது நம்ம கில்டோட பேரு கிடையாது. அது மட்டும் இல்லாம நீங்க என்கிட்ட எந்த சஜஷனும் கேட்கவே இல்ல. அதுக்கு நான் சம்மதிக்கவும் இல்ல. நீ எதுவும் பேசல, அதனாலதான் நானும் உனக்கு ஓகேன்னு நினைச்சிட்டேன். இப்ப கொஞ்ச நேரம் அமைதியா இரு. இங்க நடக்கிறது எதுவுமே எனக்கு புரியல. அவளோட இதய துடிப்பு அதிகமாகுது. அவ கூலா இருக்கிற மாதிரி நடிக்கிறா. ஆனா என்னை ஏமாத்த முடியாது. எதுக்காக எங்க கில்ட்ல திடீர்னு சேரணும்னு சொல்றான்? ஹண்ட்ரட்ஸா, நீங்க அவைக்கனாகி 2 வருஷம் ஆகுது. இன்னும் நீங்க ஹண்ட்ரட்ஸோட கான்டாக்ட்ல தான் இருக்கீங்களா? ஆமா இருக்கேன். அதோட நான் கான்ட்ராக்ட் பிரான்ச்சுக்கு பெனால்ட்டியும் கட்ட வேண்டியதா இருக்கு. அவளோட பெனால்ட்டியை காட்டவா எங்க கில்ட்ல சேர்றா? ஹண்டர்ஸ்க்கு சரியான இழப்பீடு கொடுக்குற அளவுக்கு இப்போ எங்க கில்ட் இல்லை. இப்போ அது முக்கியம் இல்லை. அதோட நான் ஜாயின் பண்ணுறதுக்கு சைனிங் போனஸும் வேணாம். அப்புறம் எதுக்காக என்னோட கில்டில் சேரணும்னு நினைக்கிறீங்க? பெருசாக எந்த காரணமும் இல்லை. இதை நான் எப்படி அவர்கிட்ட சொல்லுவேன்? நான் அதை சொன்னால் என்னை பைத்தியக்காரின்னு நினைக்க மாட்டாரா என்ன? ஆரம்பத்துலேருந்து வெறும்
இவன் மேல அந்த மோசமான வாசனை வரல. ஆச்சரியமா இருக்கு. நீங்க உண்மையாலே ஒரு ஹண்டரா? ஏதாவது பிரச்சனையா? அந்த வாசனை சொல்லுங்க அண்டர்ச்சா, என்ன விஷயம்? எந்த நேரத்துல ஃபோன் பண்ணிருக்கீங்க? மைனிங் டீம்ல எங்க கூட வேலை செஞ்ச சங் ஜின்புவை பத்தி ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் கிடைக்குமா? என்னோட ஆர்வத்தை அது அதிகப்படுத்துச்சு. அவர் ஒரு காம்பேக்ட் டைப் ஹண்டர் கிடையாது. இருந்தாலும் அவரால் சம்மனிங் மேஜிக்கை பயன்படுத்த முடியும். என்ன, அவரால் சம்மனிங் மேஜிக்கையும் யூஸ் பண்ண முடியுமா? இவர் மின்சங்கோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை கலைச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாத இவருக்கு நிறைய பேட் கமெண்ட்ஸும் வந்துக்கிட்டு இருக்கு. நான் நினச்ச மாதிரி இவர் ஒரு எஸ்ட்ரங் ஹண்டர், ரியாலிட்டியில் ஒரு நல்ல மனுஷனும் கூட. சரி, நம்ம இப்போ வர ஜேஜு ஐலாண்ட் ரைடில் ஃபோக்கஸ் பண்ணுவோம். நான் இதை பற்றி கவலைப்பட வேணான்னு எனக்கு நானே சொல்லிக்கிட்டாலும் அதை பற்றி யோசிக்கவும் டைம் இல்லை. அந்த இருண்ட உலகத்தில் அவர் ஒரு ஒளி மாதிரி இருந்தார். அந்த ஒரு நொடி நான் பயந்தேன். நான் ரொம்ப பயந்து போய் இருந்தேன். நான் செத்துட்டேன்னு நினச்சேன். ஆனால் ஹண்டர்ச்சா, ஒரு வழியா நினைவுக்கு வந்துட்டீங்க போல. நான் இப்போ எங்கே இருக்கேன்? இப்போ நம்ம ஹண்டர்ஸோட அசோசியேஷன்ல இருக்கோம். அந்த சங்ஷன் பூ வந்தாரா? ஆ, அப்போ அது கனவே இல்லை. நான் கிட்டத்தட்ட செத்து இருப்பேன். இல்லை, நான் செத்துட்டேன். அப்போ அது என் சாவை தடுக்க முடியாத சூழ்நிலையாகவும் அமைஞ்சிருக்கும். இந்த மாதிரி திரும்பவும் நடக்கக்கூடாது. நான் இதை எப்படி அவர்கிட்ட சொல்லுவேன்? கடைசி வரை என் கூட இருங்கன்னு. இவ என்ன திட்டம் போடுறா? என்கிட்ட சொல்ல முடியாத விஷயம் ஏதோ இருக்கு போல. என் கேள்விக்கு பதில் சொல்லாம இவ ஏன் வெக்கப்பட்டு இருக்கா? இவ ஏதோ என்கிட்ட மறைக்கிறா. நல்லாவே தெரியுது இவ என்ன யோசிக்கிறானே தெரியல. ஆனா இது ரொம்ப நல்லா திட்டம் போட்டிருக்கா. என்னோட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கம்ஃபர்ட்டா? நான் கம்ஃபர்ட்டாக வாழ ஆசைப்படுறேன். என் கூடாதா? இல்லை, நான் அப்படி சொல்ல. ஜின்பு, இந்த வார்த்தையை சொல்றதுக்கு இவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு சொல்றாங்கன்றத பாருங்க. பார்க்கவே பாவமா இருக்கேன். ஹண்டர்ச்சா, ஹே, இவளுக்கு 22 இல்லை 23 வயசு இருக்கும். இந்த வயசுலயே எஸ்ரா ஹண்டரோட சுமையை தாங்குறா. எனக்கு புரியுது. இவளோட சொல் நிலை எனக்கு புரியுது. எங்க கில்ல சேர்றதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. என்ன ஆனா அந்த நோட்டீஸ்ல அப்படி எதுவும் எழுதலையே. அது எங்க வைஸ் கில் மாஸ்டர் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருக்கலாம். ஜின்ஹோ, போய் ஏதாவது கொண்டு வா. சரி. அது எந்த மாதிரியான டெஸ்ட்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இவ்வளோ சின்சியாரிட்டியா இருக்கா? இல்லை தன்னை ஸ்ட்ராங்கா காட்டுறாளா? என்னோட சமனிங்ல ஒன்ன நீ தோக்கடிக்கணும். ஹண்டர் சங் ஜின்வு, அந்த சமனிங் என்னை விட சக்தி வாய்ந்ததா? இல்லைனா அது எப்படிப்பட்ட சமனிங்னு சொல்லுங்க. இது நீன்றதுனால நான் ஸ்ட்ராங்கான சமன் தான் பண்ணுவேன். நல்லது. சரி, இந்த டெஸ்ட்டை நம்ம எப்போ ஆரம்பிக்க போகிறோம்? இப்போவே. அது அசோசியேஷனோட ஜிம்னாசியமில். அந்த ஜிம்னாசியம் ரொம்ப தூரமாக இருக்குது. என்னோட ஷேடோ எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணி 2 பேரும் அங்கே போக முடியுமா? ட்ரை பண்ணி பார்த்துருவோம். நம்ம இப்படி போக போகிறதில்ல. அந்த இடத்துக்கு போக வேற வழி இருக்கு. நம்ம இப்படி பக்கத்தில் இருக்க உங்களுக்கு ஏதோ ஆட்சேபணம் இல்லையே? எக்ஸ்சேஞ்ச். நீங்க 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டே பேசுறதுக்காக நான் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருக்கேன். நாம வந்துட்டோம். ஆனா எப்படி? நான் நினைச்சது சரிதான். இந்த ஷேடோ எக்ஸ்சேஞ்ச் ஒரு கேட் மாதிரி செயல்படுது. என்னோட லொகேஷன் ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி. என்னோட டார்கெட் தான் எக்ஸிட். இதை பயன்படுத்தி நான் யார் கூட வேணா டெலிபோர்டேஷன் ஆகலாம். இந்த ஸ்கில்லை 3 மணி நேரத்துக்கு ஒரு கதை யூஸ் பண்ண முடியும். இருந்தாலும் யோசிச்சு பார்த்தா என்னால் ஒரு கேட்டை கிரியேட் பண்ண முடியும். சரி, ஆரம்பிக்கலாம். ஆட, நான் என்னோட வெப்பனை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். அந்த கோடாலியவா சொல்ற? இல்ல, அது என்னோட வெப்பன்
கிடையாது. நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். சரி, இந்த ஸ்டோரேஜ் ரூம்ல ஏதாச்சும் வெப்பன் இருக்கும், அதை நான் எடுத்துட்டு வரேன். இது ஹண்டர்ஸ்க்கான ஜிம்ங்கிறதுனால இங்கே எல்லா வெப்பன்ஸ்க்கான ஸ்பேரும் இருக்கும், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தயாராக இருக்கேன். இந்த வெப்பனை வச்சு சண்டை போடுறதுல பிரச்சனை இல்லையே. சண்டை போட வெப்பன் முக்கியம் இல்லை, அதே மாதிரி நான் இப்போ மான்ஸ்டர் கூட சண்டை போட போகிறது இல்லை. அவ சரியா தான் சொல்றா. அவ சாதா சோல்ஜராவே நொடிகள் அடிச்சிருவா. ஹிக்ரஸ், இவ தான் என்னோட தளபதி. இவ ஒரு வாழ்வீரன். மேட்சை எப்படி முடிவு பண்ண போகிறோம்? என்னோட சோல்ஜர் அழியிற வரைக்கும், இல்லைனா நீ தோல்வியை ஒத்துக்கிற வரைக்கும் சண்டை போடணும். என்னோட ஸ்ட்ராங்கான சமனை யூஸ் பண்ண போறேன்னு, ஆனால் பீரோவை யூஸ் பண்ணா பிரச்சனையாகிடும். சண்டையை ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன். நீ தயாரா? ஒரு நிமிஷம். அவ வெப்பன் முக்கியம் இல்லைன்னு சொன்னால, கொஞ்சம் நீ அந்த பக்கம் திரும்ப முடியுமா? சரி. இதை பயன்படுத்த இப்போ நம்ம சண்டையை ஆரம்பிக்கலாம். சரி, இப்போ ஆரம்பிங்க. நினைச்ச மாதிரியே வேகமா இருக்கா. சாதாரண ஆளா இருந்தா பீக்ரஸ் முன்னாடி நேரம் தோத்து போயிருப்பாங்க. எனக்கு ஜிம்கான எந்த ரிசர்வேஷனும் இல்லையே. அப்படி இப்படி சொல்லுங்க மிஸ்டர் பிரசிடென்ட். ஜிம்மோட கேமரா ஃபீடை எனக்கு கனெக்ட் பண்ணுங்க. சரி. இவங்க எப்போ உள்ள வந்தாங்க? அந்த சங்ஜின்வு வந்தாரா? ஓஹோ, அப்படியா விஷயம். ஜிம்னாசியம்ல இருக்க எல்லா கேமராவையும் ஆஃப் பண்ணிருங்க. ஆனா இன்னைக்கு அது பிஸியா இருக்கும்னு நோட்டீஸ் போடு. சரி, நான் அப்படியே செய்யறேன். இளமையா இருக்கிறதோ நல்லதுதான். இது எப்படி? இதுதான் நீங்க சொன்ன ஸ்ட்ராங்கான சமனா? உங்களோட ஸ்ட்ராங்கான சமனிங்க தயவு செஞ்சு சமன் பண்ணுங்க. உனக்கு காயம் ஏற்படலாம். பரவாயில்ல, நான் அது கூட திரும்ப சண்டை போடணும்னு நினைக்கிறேன். உனக்கு எப்படி தெரியும்? நான் அதை பார்த்துருக்கேன், அதோட வீடியோஸையும் நான் பார்த்துருக்கேன். அப்படின்னா சரி, பீரு வெளியே வா. நான் திரும்ப ஒரு முறை கேட்கிறேன். உனக்கு பீருவோட சண்டை போட சம்மதமா? மற்ற ஷேடோ சோல்ஜர்ஸ்லாம் உயிரோடு இருந்ததை விட வீக்காக இருப்பாங்க. ஆனால் பீரோ பிறந்ததே ஹண்டர்ஸை கொள்றதுக்காக தான். ஹண்டர் சாய் இவன் கூட சண்டை போட்டு ஜெயிக்க வாய்ப்பே இல்லை. அரசே, அந்த மனுஷிய நான் என்ன பண்ணணும்? அவளை காயப்படுத்தாத தூக்குடி. நீங்க சொன்னபடியே செய்கிறேன்.
இவ்வளோலாம் பண்ணணும்னு தேவையில்லை. அவளுக்கு மட்டும் ஏதாச்சும் காயப்பட்டது, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். சரி, இப்போவே பண்றேன். இதுதான் என்னோட வாய்ப்பு. திரும்பவும் ஏமாற மாட்டேன். என்னோட அரசர் காயப்படாம தோக்கடிக்கணும்னு சொன்னாரு. இந்த மனுஷிய சோர்வடைய வச்சு தோக்கடிக்கணும். இது ரொம்பவே சுலபமான விஷயம். இன்னும் முடியல. கால்களை அசைக்காத என்னோட அட்டாக்க டார்ச் பண்ணிட்டான். சண்டை முடிஞ்சது. இப்ப போட்டியில ஜெயிச்சது. இன்னும் முடியல. என்னால தொடர்ந்து சண்டை போட முடியும். இவ என்ன நினைச்சு பண்றா? இதெல்லாம் பலத்துல இவ்வளவு வித்தியாசம் இருந்தோ இன்னும் சண்டை போடணுன்றா. மற்ற ஷேடோ ஷோலஸ் மாதிரி இல்லை இவன். இவ அறிவுக்கு இயற்கையாவே ஒரு மர்டர் வெப்பனா இருக்கான். இப்ப இவனோட கில்லிங் இன்ஸ்டன்ஸ் அதிகமாகிறத உணர முடியுது. ஆனா இவளோட இலக்கு வேற. நான் இவளை குறைச்சிட போட்டுட்டேன். உனக்கு என்ன தைரியம் இருக்கணும்? Skills what does. எனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. அதோட என்கிட்ட மனாவும் கம்மியாக தான் இருக்கு. இது சீக்கிரம் முடிச்சாகும். Blade of Light. இல்ல வேணாம், நிறுத்து. எதிரிய கொல்லணும். இவ என்னோட எதிரி. வேணாம், இதை நிறுத்து. நான் உன்னை நிறுத்த சொன்னேன். உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? இல்ல, ஒன்றும் ஆகல. அரசே, என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க. எதுக்காக இப்படி பண்ற? எங்க கில்ல சேர உன் உயிரிய பணிய வைக்கிற? இது வெறும் கில்ல சேரதுக்கான ஒரு டெஸ்ட் தான். இதுக்கு ஏன் நீ இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிற? இதுக்கெல்லாம் இவ்வளவு அவசியமே இல்லை. உண்மைய சொல்லு, ஏன் இப்படி பண்ற? ஏதாவது பதில் சொல்லு. ஒருவேளை உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? அதுவும் இல்லைன்னா ஏன் இவ்வளவு இப்படி பண்றா? ஆமா, அப்படிதான் நினைக்கிறேன்.